அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலான்னு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான், வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு தெரியாது, ஏதோ பாம்பேலேருந்து தான் கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சேன். நான் சரியாக பேசலனால இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சார் நான் சேலம் சார், நம்ம சேலத்து பொண்ணு சார்னாங்க. அவங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ மாமனார், மச்சான், அப்புறம் ஒரு 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 அழகான, அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு. அதுக்கப்புறமா மேனேஜராக விவேக் பிரசன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னுவாங்க. இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக. அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாறன், சேசு, கூல் சுரேஷ், முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க. ஆண்டனி, மனோபாலா எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூல் சுரேஷ், யார் அவனை தடுக்குது வளர்ச்சியை, அது யாருங்க அந்த 2 பேர், அவனை விட்டுருங்க, நீங்கள் தடுக்க பாருங்க. இப்போ சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயாக விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்கள் தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பான், அவனுடைய நண்பன். ஸோ இதுலேயும் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டைரக்டர் செல்லா, அவருக்கும் இந்த நேரத்திலுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு, காமெடி ஜானர் படம் கொடுத்துட்டு, இதுலேயும் டிஸ்கஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில், மலையன் கோபி, செந்தில் சார் மற்றும் அந்த டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 2 பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்று, ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு, எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு. இந்த 2 பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறானுங்க. ட்ரீம் 11 எந்த டீமு காசு கட்டினா காசு வருன்றதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதில்ல. வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு 90s கிட்ஸ் ஆகட்டும், இல்லை 2K கிட்ஸ் ஆகட்டும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே. ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம். நிச்சயமாக 2 ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தை மே 10th அன்றைக்கி தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன், வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா, ஃபஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா. ஒரு மேரேஜான ஒருத்தன், ஒரு மாமனார், மச்சான், ஒய்ஃபு, மேனேஜர், இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான். ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான். வந்து 2 ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம். வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.